ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் ஆதார் கார்டு மற்றும் பேன் கார்டுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இதை செய்யலைன்னா உங்கள் ஆதார் கார்டு பேன் கார்டு ரத்து கூட ஆகலாம். ஆதார் கார்டில் புதிய விதிகளை இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் UIDAI வெளியிட்டுள்ளது. இதன் மூலம் ஆதார் கார்டில் அப்டேட் செயல்முறை வேகமாகவும் எளிதாகவும் முற்றிலும் டிஜிட்டல் முறையிலும் மாறியுள்ளது. இந்த மாற்றங்கள் லட்சக்கணக்கான பயனாளர்களுக்கு குறிப்பாக பெயர், முகவரி அல்லது பிறந்த தேதியை நேரில் செல்லாமல் ஆன்லைனில் புதுப்பிக்க விரும்புவோருக்கு பெரிய நிவாரணம் அளிக்கும் என்று கூறப்படுகிறது. புதிய விதிகளின்படி இனி யார் வேண்டுமானாலும் தங்கள் பெயர், முகவரி, பிறந்த தேதி மற்றும் மொபைல் எண் போன்ற தனிப்பட்ட விவரங்களை மை ஆதார் இணையதளம் மூலம் ஆன்லைனிலேயே புதுப்பிக்கலாம். இந்த இணையதளம் உங்கள் தகவல்களை பான் கார்டு அல்லது பாஸ்போர்ட் போன்ற அரசு தரவு தளங்களுடன் ஒப்பிட்டு பார்க்கும். இதனால் முன்பு போல பல ஆவணங்களை பதிவேற்றம் செல்லவோ அது ஆதார் சேவை மையத்துக்கு நேரில் செல்லவோ தேவையில்லை. இருப்பினும் கைரேகை, கருவிழி ஸ்கேன் அல்லது புகைப்படம் போன்ற பயோமெட்ரிக் விவரங்களை புதுப்பிக்க ஆதார் சேவை மையத்துக்கு நேரில் செய்ய வேண்டியது அவசியம். நவம்பர் 1 முதலே ஆதார் அப்டேட் கட்டணங்களும் திருத்தப்பட்டுள்ளன. இனி பெயர், முகவரி அல்லது பிறந்த தேதியை ஆன்லைனில் புதுப்பிக்க 75 கட்டணம் வசூலிக்கப்படும். கைரேகை, புகைப்படம் போன்ற பயோமெட்ரிக் விவரங்களை புதுப்பிக்க 125 கட்டணம் செலுத்த வேண்டும். 5 முதல் 7 வயது மற்றும் 15 முதல் 17 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச பயோமெட்ரிக் அப்டேட்கள் வழங்கப்படுகின்றன. இதில் பேன் கார்டு மற்றும் ஆதார் கார்டு இணைப்பு குறித்த முக்கிய அப்டேட்டும் வெளியாகிருக்கிறது. ஆதார் மற்றும் பேன் கார்டு இணைப்பதற்கு கடைசி தேதி டிசம்பர் 31 ஆகும். தேதிக்குள் இணைக்கப்படவில்லை என்றால் 2026 ஜனவரி முதல் இந்த கார்டுகள் நீக்கப்படும். புதிய பேன் கார்டுக்கு விண்ணப்பிக்கும் போது ஆதார் இணைப்பு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் OTP அல்லது வீடியோ அடிப்படையிலான சரிபார்ப்பை பின்பற்றி eKYC செயல்முறையை எளிதாக்க அறிவுறுத்தப்படுகின்றன. இது காகிதமில்லா டிஜிட்டல் செயல்முறையை உறுதி செய்யும் என கூறப்படுகிறது. ஆதார் அண்ட் பேன் கார்டை இணைப்பது மிகவும் எளிதானது. முதலில் வருமான வரி ஃபைலிங் இணையதளத்துக்கு செல்ல வேண்டும். முகப்பு பக்கத்தில் லிங்க் ஆதார் என்பதை கிளிக் செய்ய வேண்டும். உங்கள் 10 இலக்க பேன் எண் மற்றும் 12 இலக்க ஆதார் எண்ணை உள்ளிட வேண்டும். திரையில் தோன்றும் வழிமுறைகளை பின்பற்றி பணம் செலுத்த வேண்டும். கோரிக்கைகளை சமர்ப்பித்த பிறகு அதை செயல்படுத்தி உறுதிப்படுத்தப்படும்.